இழந்து போனதை திரும்பவும் கொடுப்பதற்காக ஆண்டவர் ரெண்டு காரணத்தில் இதில் வந்தான்னு சொல்லலாம். ஒன்று, புதுசாக சிலதை செய்யும்படியாக வந்தார். எப்படி சொல்லுங்க? புதுசாக சிலதை செய்ய வந்தார். அது சிலுவையில் செய்தார். புதுசாக புதிய ஒரு பிரமாணத்தை கர்த்தர் உருவாக்கினார். அவர் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் கிருபாசனத்தண்டை சேரும் பாக்கியத்தை தந்தார். ஒரு உறவை கொண்டு வந்தார். இது அநேக புதுசாக ஆண்டவர் செய்தார். பட்டு நம்முடைய டாபிக் அது அல்ல. ஆனால் இன்னும் சிலதை செய்ய வந்தார். சிலதை புதுசாக செய்ய வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ராஜாக்களாக மாற்றினார். எல்லாரும் ஆசாரியர்களாக மாற்றினார். எல்லாரும் கிருபாசனத்தண்டை சேரும். இதெல்லாம் கர்த்தர் புதுசாக செய்தார். ஆனால் சிலது எப்படி செய்தார்னா, சிலது இழந்தாங்க. இழந்து போனதை திரும்பவும் மீண்டும் செய்வதற்காக அல்ல, மீண்டும் அவருடைய பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுப்பதற்காக என்ன செய்தார்? வந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதிலும் ரெண்டு காரியம் உண்டு. அதில் ஒன்று உலக பிரகாரமான காரியம், இன்னொன்று ஆவிக்குரிய காரியம். ஒன்று சொன்னேன், புதுசாக சிலதை செய்ய வந்தார். அது ரெண்டு உண்டு. உலக பிரகாரமாக உண்டு, ஆவிக்குரிய பிரகாரமாக உண்டு. ரெண்டாவது, புதுசல்ல, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனால் கையை விட்டு போயிட்டு, யாருடைய கரத்திலே அது போயிட்டு. அதான் யோவான் 10:10 இல்லை சொல்கிறாரு, திருடன் கொல்லவும் அழிக்க வருக, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவைகள் பரிபூர்ணம். அதாவது திருடனுடைய கரத்திலிருந்து பிடுங்கி உங்கள் கரத்தில் கொடுப்பதற்காக வந்தேன். அப்போது நம்ம கரத்தில் இருக்கிறது நமக்கு இருக்க வேண்டியது இழந்திருக்கிறோம். அப்போ இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, அப்போது ஆண்டவர் இழந்ததை கொடுக்க வந்தார் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் இன்னும் டீப்பாக சொல்லும்போது, அது நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் இன்றைக்கி பேசுகிற இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கவனமாக கேட்கணும். அப்போ நம்ம கரத்தில் இருக்கணும்னு அவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். நம்ம கையில் இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. பட்டு அது நம்ம கையில் பெறுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஒன்று. ரெண்டாவது, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. ரெண்டாவது, அதை பெற்றுக்கொள்வதற்கான கிரயத்தை நம்மளால் கொடுக்கவும் முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஒன்று. ரெண்டாவது, பெற்றுக்கொள்வதற்கான கிரயத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது? செலுத்த முடியாது. அப்போது ஆண்டவர் இங்கே பாருங்கள், மேலே சகை சொல்லும்போது சொல்கிறாரு, இவன் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவனாக மாற்றினேன். எப்படி? இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் மாறிவிட்டான். இவன் பாவியான மனுஷனாக இருக்கிறவர்கள் இவனால் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. தகுதி இல்லாதவன். அப்போ இவன் ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றிவிட்டேன். ஓகே, தகுதியுள்ளவனாக மாறிவிட்டான். ரெண்டாவது, இவன் பெற்றுக்கொள்வதற்கான கிரயத்தை, இவன் பணக்காரன் தான், ஆனால் நான் இழந்து போனதை இவன் பெற்றுக்கொள்வதற்குரிய கிரயத்தை இவன் செலுத்த முடியாது. எனவே அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அந்த கிரயத்தை இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். ஆமென். அப்போது நல்லா கவனிக்கணும், இழந்து போனதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை தகுதியுள்ளவர்களாகவும் மாற்றுகிறார். அதற்கான கிரயத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? செலுத்தியிருக்கிறார். ஆனால் அது நம்ம கரத்தில் இருக்க வேண்டியது. புதுசாக சிலதை செய்ய வந்தார். பட்டு என் கரத்தில் இருக்க வேண்டியது யாருடைய கரத்திலே இருக்கிறது. இப்போ நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவனாய் மாறினேன். இப்போ அதுக்கு என்னை அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து, அவர் எஜமானன், நான் வேலைக்காரன் என்று அல்ல, அவர் தகப்பன், நான் பிள்ளை. இவனும் ஆபிரகாமுக்கு யாராக இருக்கிறான்?
வேலைக்காரனாக இருக்கிறான் என்றல்ல, வெரி குட், குமாரனாக இருக்க வந்துட்டானே, உறவுக்குள்ளே வந்துட்டான், பிள்ளை என்கிற உறவுக்குள்ளே வந்துட்டான். அவனுக்கான கிரயத்தை செலுத்தி விட்டேன். இதற்காகத்தான் நான் வந்தேன். ஏன்னா இழந்து போனது, ஸ்தோத்திரம். அதில் இழந்து போனது 2 உண்டு. 1 உலக பிரகாரமான மேன்மைகள், 2 ஆவிக்குரிய அனுபவங்கள். நமக்கு ஆவியானவர் தந்த சிந்தை என்னவென்றால் ஆவிக்குரிய அனுபவங்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய டாபிக்கு திரும்ப பெற வேண்டிய ஆவிக்குரிய அனுபவம். நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறிவிட்டோம், நம்ம கவனிச்சிட்டோம். 2வது, அதற்கான கிரயத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்து விட்டார்? செலுத்தி விட்டார். அப்போ உங்களுக்கு என்ன விசுவாசம் வரணும்னா, அவர் கர்த்தர் சிலதை என் கரத்தில் கொடுக்க போகிறது உறுதி. நீ கிரயம் செலுத்த வேண்டாம், அவர் செலுத்திட்டார். தகுதி உள்ளவளாம், நீ தகுதி உள்ளவன் என்று சொல்ல வேண்டாம், தகுதி உள்ளவனை மாற்றிட்டார். நீ பிள்ளையை காட்டிலும் பெரிய சுதந்திரம் வேற ஒன்றுமே கிடையாது. வேற என்ன வேணும்? தகுதி உள்ளவளாய் மாற்றி விட்டார், கிரயத்தை செலுத்தி விட்டார். இது அப்படின்னா 3வது, இது உன் கரத்தில் வந்துதான் ஆக வேண்டும். திரும்ப பெற வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே பெறணும், இது எப்படி ஆகணும், அதான் நான் இன்ட்ரோடக்ஷனாக சில சொல்கிறேன். நாம் ஒரு 2 விதமான மனிதர்கள் இருக்கிறோம். முதல்ல வசனத்தை வாசிப்போம், அதுக்குள்ளே இருந்து நான் வர்றேன். 2 குறைந்த அந்த வசனம் அழகாக இருக்கு, ஒரே வசனம் இருக்குது. 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. 2 விதமான மனுஷனுக்கு சொல்லப்படுகிறது. 1 புறம்பான மனுஷன், வாசிக்க. 1 புறம்பான மனுஷன், இனி 1 உள்ளானவன். 2 மனிதர்கள் இருக்கிறோம். 1 புறம்பான மனுஷன், இது நம்முடைய வெளி வேஷம், வெளியே நம்ம பார்க்குற ஒரு மனுஷன். இது புறம்பான மனுஷன். ஆனால் உள்ளான ஒரு மனுஷன் ஒன்று என்ன செய்கிறான்? இருக்கிறான். இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் எங்கே வெளிப்படுகிறது என்றால் என்னுடைய உள்ளான மனுஷனிலே. இதுதான் ஆவிக்குரிய அனுபவம். இப்போ பாருங்கள், நான் இதை சண்டை சொல்லாத காரணம் எல்லாரும் அதை விசுவாசிச்சுக்கிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் சொல்லலை ஒன்றும். ஏன்னா ஆவிக்குரியவருடைய மரணத்துக்கு பைபிள் கொடுத்துருக்கிற பேர் நித்திரைன்னு நான் சொன்னேன். என்ன சொல்லுங்க? நித்திரை. உண்மையை சொல்ல போனால் நம்ம பாவத்திற்கு எப்போ மரித்தோமோ, எப்போ நியாயப்பிரமாணத்து மரித்தோமோ, இனி நமக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. இனி நமக்கு என்ன கிடையாது? வராது. பத்தியில வரல. இனி என்ன இல்லை? மரணம் இல்லை. ஏன் அப்படின்னா, அதாவது மரணம் என்றால் முடிவு. அதாவது ஏன் மரணம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, என்னை கவனிங்க. எப்போ நம்ம மரிக்கிறோமோ, நம்ம மரணம் எப்போ மரிக்கிறோமோ அப்பொழுது நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். உண்மைதானா? இப்போ இந்த பூமியிலேருந்து பரதேசுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஷிஃப்ட் ஆகிறோம். அப்போ மரணம் எப்படி சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க. எதை அதனால் மரணம் சொல்கிற தப்புன்னு கிடையாது. எதை மரணம் சொல்கிறோன்னா, அதாவது இந்த வெளியே பார்க்குறோம் தெரியுமா, சரீரம், இது அல்ல மனிதன். உள்ள ஒரு ஆத்துமான்னு ஒன்று என்ன செய்யுது? இருக்கு. அதுதான் மனிதன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். வீடு அல்ல மனிதன். அந்த வீட்டுக்குள்ளே தங்கி இருக்கிறவன் தான் யார்? மனிதன். ஆனால் அந்த மனிதன் தங்குவதற்கு என்ன தேவைப்படுகிறது? வீடு தேவைப்படுகிறது. இந்த ஆத்துமா நம்மை விட்டு போகும்போது இந்த வீடாகிய வெளியே பார்க்குறோம்ல, இந்த வீடு, இந்த சரீரம் செத்து விடுகிறது. இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டனால திரும்ப எங்கே அனுப்புகிறோம்? மண்ணுக்கு அனுப்புகிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா எங்கே போய் விடுகிறது? ரட்சிக்கப்பட்டவர்கள் பரதேசுக்கு என்ன செய்ய விடுகிறது? போய் விடுகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்போ லாசரு மரித்தான் என்று உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தில் தான் அவன் மரித்தான வழிய அவன் உண்மையாக மறிக்கலை. அவன் நேராக எங்கே போனான்? ஆபிரகாம் அங்கே உட்காந்து அவன் பேசிகிட்டு இருக்கிறான். சத்தமாக ஒரு வழியிலேயே சொல்லுங்க. அப்போ மரணம் ஆவிக்குரியவன் என்பது மரணம் என்பது ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இல்லை. ஏன் அப்படின்னா நம்முடைய உள்ளான மனிதன் என்ன செய்கிறான்? இந்த பூமியை விட்டு என்ன செய்கிறான்? ஷிஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறான். இந்த புறமான சரீரம், இந்த கூடு, இது மரித்து போகிறது. இது ஆத்மா இல்லாவிட்டால், ஆத்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரமும் வேலை செய்யும். ஆத்மா எப்பொழுது உள்ளண்டு போய்விடுகிறதோ அதுக்கப்புறம் இந்த சரீரம் சத்த பாடியாக மாறிது. அந்த இந்த வெளியே இருக்க கூடாக இந்த உருவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மனிதன் மேக்ஸிமம் பார்க்குறோம். இது போகிறது. இது அடக்கம் பண்ணுவதை தான் நம்ம மரணம் என்று என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால தான் பவுல் சொன்னால் நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை, நல்ல போராட்டத்தை போராடினேன், இந்த உலக ஓட்டத்தை தான் நான் என்ன செஞ்சேன்? முடித்தேன். இனி நான் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்கிறேன்? போகிறேன். ஆமென். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். அப்போ இந்த சரீரம் மரிப்பதை தான் மரணம் என்று சொல்லுகிறோம். ஆனால் சரியான இதுனா உள்ளான மனிதனுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. அவன் இங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்கிறான்? அதனால் மரித்து போன அத்தனை பரிசுத்தவான்களையும் மீண்டும் நாம் ஒரு நாள் பார்க்கத்தான் போகிறோம். உங்களோட என்ன ஜன பந்தங்கள், சொந்த பந்தங்கள் கிறிஸ்து மரித்தார்கள் என்றால் ஆமே, கண்டிப்பாக நாம் அவர்களை மீண்டும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இதுக்கிற எவ்வளோ சத்தமாக ஆமேன்னு வந்திருக்கணும். உங்களுக்கு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஆண்டவரே அப்பா திரும்பவும் பாசங்களை ஞாபகப்படுத்தாதுங்க, நான் பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹலோ, அதில் எனக்கு சந்தோஷம் இல்லை. சரி, நீங்கள் பார்க்காண்டா, நான் அது பார்க்கட்டு, கர்த்தர் பார்க்க வைப்பார். அல்லேலூயா. சத்தமாய் ஆமென். அதனால் ஒரு மனிதன் மறைக்கும் போது நம்ம அது வேதனை. இந்த உலகத்தை அவன் முடிப்பதுனால வேதனை தான். அதில் அழுகிறோம். அதை குறை சொல்லக்கூடாது. சொல்ல நீ பார்க்க தானே போகிறா, பரலோகம் தானே போயிருங்க, பின்னதுக்கு அழுகிறார். அப்படி கிடையாது. சரீரத்தில் இருக்கிறவருக்கு அது எதுவாகத்தான் இருக்கும். வலி, வேதனை, அழதான் செய்வோம். நான் அதால் உள்ள ஒரு நம்பிக்கை உண்டு, நான் மீண்டும் நாளை பார்ப்பேன். இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. புரியுமே? ஜூடா அவருடைய பிறந்த குழந்தை மரித்து போனது. ஜூடாவுக்கு சின்ன எத்தனையோ நாளில் மரித்து போனது. அப்போ ஜூடா பெருங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கிற இந்த கணக்கு அவங்க தான் சொன்னாங்க. அவருக்கு அந்த பாஸ்டர் சொன்ன சாட்சி மரித்த உடனே முதல்ல ஜோசப் பாஸ்டர் தான் ஃபோன் பண்ணி தப்பி சொன்னாரா, ஆனால் பிள்ளை வாடகை அப்பாட்டண்டு சொந்த அப்பா கிட்ட என்ன செஞ்சுட்டு போயிட்டு அப்படின்னு. என்ன வேடு இல்லை, அவர் வாடகை அப்பா, அவருக்கு ஆண்டவர் யாராம்? சொந்த அப்பா. அண்ணா பிள்ளை வாடகை அப்பாட்டண்டு யார்கிட்ட போயிட்டு சொந்த அப்பாட்ட போயிட்டேன்னா, இது ஒரு உலகத்தானால சொல்ல முடியுமா? ஹலோ, ஆமென். ஏன்னா அவருக்கு தெரியும் என் பிள்ளைய நான் மீண்டும் என்ன செய்வேன்? பேசுங்க. உங்கள்கிட்ட போய் சம்பளத்தில் என்ன ஒரு ஓகே. அந்த மனுஷன் அப்போ ரெண்டு மனுஷன், பம்பான மனுஷன், இன்னொன்று என்ன செய்தா? மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆவது வசனம். ஜென்ம சுபாவனோ, அந்த புறமனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் பேசுங்க. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். வாயை திறந்து பேசுங்க. என்னது? எப்படிப்பட்ட மனுஷன்? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். ஹல்லேலூயா. அதுக்கு வேலையை புதிய மனுஷன். பழைய மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பேர் ஜென்ம சுபாவம் உள்ள. அது சில நேரம் எத்தி பார்க்கும். அதனால தான் இந்த பழைய மனுஷன் இப்படி சொல்லு, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த பழைய மனுஷன் நாளுக்கு நாள் நமக்குள்ள அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அது என்னது? கிரிய, இந்த மாம்ச கிரிய, இது அழிக்கப்பட்டு அந்த உள்ளான மனுஷன் என்பது ஆவியின் கனி.
இவைகள் நமக்குள்ளிருந்து வெளிப்பட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கணும். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. ஓகே, இது 2 மனுஷனை சொன்னேன். இங்கே தான் ஆவியான கிரியை செய்கிறார். அடுத்து திரும்ப பெற வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்கள். அப்படி ஓகேவா? அப்போ ஆவிக்குரிய அனுபவங்கள்னால் என்னது? நம்ம என்ன ஆவிக்குரிய அனுபவங்கள்னு நம்ம தியானிக்கிறோம், அனுபவிக்க போகிறோம் அப்படின்னா என்னது? 2-3 காரியங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் என்னைக்கும் 1 மணிக்கு தான் முடிப்பேன் பகல் செக்ஷன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம 11 மணிக்கு தான் தொடங்குகிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் 10:30க்கு வந்து 10:30 தொடங்கினா 12:30 என்ன செய்யலாம், இல்லைன்னா 1 மணிக்கு தான் என்ன செய்யும், பகல் கூட்டம் முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய அனுபவங்கள்னால் என்னது? ஆவிக்குரிய அனுபவங்கள் என்பது என்னது? ஒரு 3 காரியங்களை, 3-4 காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, உள்ளான மனுஷனுக்கு அல்லது என்ன மனுஷன், புதிய மனுஷன், இவைகளுக்கு நாம் கொடுக்கப்படுகிற உணவு. இப்போ புறம்பான மனுஷன் இதுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம். இப்போ வீட்டில் போனோடனே சாப்பிட்றவங்க, நீங்கள் மத்தியானம் சாப்பிடு, நானும் சாப்பிடுவேன். ஸோ நான் காலையிலே சாப்பிட்டேன் இன்றைக்கி. ஓகே, அப்போது நம்ம புறம்பான மனுஷனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு உணவு. இப்போ உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷனுக்கு சோறு கொடுக்குறோம், எக்ஸட்ரா. பட்டு உள்ளான மனுஷனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ இன்றைக்கி இந்த ஜப நாட்களில் நாம் பெறுகிற அனுபவங்கள் என்பது நம்முடைய உள்ளான மனிதனுக்கு நாம் கொடுக்குற உணவு. அப்போ உணவு கொடுத்தா எப்படி இருக்கும்? அது பலசாலி என்ன செய்யுது மாறு. இப்போ நீங்கள்லாம் 1 மணி 2 மணி ஆச்சுனாலே கொலைய ஆரம்பிச்சிடும். பசி எடுத்து ஐயோ பசி, சாப்பிட்டு முடித்த உடனே பலம் வந்துடும். அதே போல் இன்றைக்கி நிறைய பேர் உள்ளான மனிதனுக்கு என்ன கொடுக்கறது கிடையாது, உணவுன்னா என்னன்னே தெரியலை. ஸோ அந்த உணவு, உள்ளான மனுஷனுக்கு உணவு, இந்த நாம் அனுபவிக்கிற ப்ரெசன்ஸ், நாம் கேட்குற வார்த்தை, நாம் அனுபவிக்கிற அபிஷேகம், அடுத்து இன்னும் ஆவிக்குரிய சில உன்னத அனுபவங்கள் நம்ம கவனிப்போம். இது நாம் அனுபவிக்கும் போது நான் உள்ளான மனுஷனுக்கு என்ன கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். என்ன கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? உணவு கொடுக்க பலம் என்ன செய்கிறோம்? மாறுறோம். ஒரு ப்ரெசன்ஸ் வருது, நம்பிக்கை வருது, நம்ம கண்ணை திறந்து பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை, ஆண்டவர் கூட இருக்கிறார். வேர்டு வசனம் வருது, நீங்கள் வசனத்தை வாசிக்கிறீங்க, இப்போ வசனத்தை கேட்குறீங்க, டைரியில் எழுதுறீங்க. இதெல்லாம் உள்ளான மனுஷனுக்கு நம்ம என்ன கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? உணவு. நீங்கள் தப்பாக பேசணும், நான் ஒன்றும் சொல்லவே மாட்டேன், ஆனால் பேசணும், அதான் என்னுடைய இது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பகல் கூட்டங்களில் வரும்போது ஃபாஸ்டிங்கோட, இன்றைக்கி நாளைக்கு எப்படி ஃபாஸ்டிங்கோட ஒரு வேளை வரலாம். அப்போ சரீர மனுஷனும் உணவு கொடுக்கலை. ஆனால் இங்கே ஆராதிக்க ப்ரெசன்ஸ் அனுபவிக்க வேடை கேட்க தேவ சத்தத்தை கேட்க என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு நான் எதை கொடுத்து கொண்டிருக்கிறேன்? வெரி குட், உணவு கொடுத்து கொண்டு. அப்போ பெலஸ். சூழ்நிலை கஷ்டமாக இருக்குது, சூழ்நிலை இன்னும் பிரச்சனை தான், சூழ்நிலை வியாதி தான், ஆனால் கம்பி துண்டு மாறி நிற்கிறோம். ஏன்? உள்ளான மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? உணவு. உள்ளான மனுஷனுக்கு உணவு கொடுக்காட்டா கை நிறைய பணம் இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்காது. ஹலோ, ஸோ உள்ளான மனுஷனுக்கு உணவு கொடுக்காட்டா என்னத்த கிறிஸ்தவ வாழ்க்கை, சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம்? எங்கே ஏசி ரூமில் படுத்துட்டாங்க. ஹல்லேலூயா, நல்ல ஆரோக்கியமாக இருந்தது. இன்னொருத்தன் ஸோ கையில் காசே இருக்காது, இங்கே வந்துட்டு கர்த்தர் நல்லவர்னு ஆராதிப்பான். ஏன்னா புறம்பான மனுஷன் ஒன்றும் இல்லாட்டாலும் உள்ளான மனுஷன் எப்படி இருக்குது? ஆரோக்கியமாக இருக்குது, ஃபுட்டு எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தேவையோடு இருக்குது, என்ன பரவாயில்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார். சிரிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கள ஈஸியாக கரைப்படுத்த முடியாது, ஈஸியாக சோர்வுக்குள்ளாக்க முடியாது, ஈஸியாக அவர்களை காயப்படுத்த முடியும். ஏன்னா உள்ளான மனுஷனுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட உள்ளான மனுஷன் பலனடைந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். இதில் இன்னும் ஒன்று சொல்கிறேன். உள்ளான மனுஷன் பலப்படும் போது, உள்ளான மனுஷன் உணவு கொடுக்கும்போது பலப்படுகிறான். அதோடு இன்னொரு காரியம், என்னுடைய புறம்பான மனுஷன் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படின்னு என்ன கை அப்படி இல்லை, என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள், அதான் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் என்ன செய்வீர்கள்?
பிழைப்பீர்கள். என்னுடைய மாம்சத்தின் கிரியை, என்னுடைய சுய ஜென்ம சுபாவம், இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அழிக்கப்படுகிறது. என்னுடைய சுபாவம் மறுரூபமாக்கப்படுகிறது. நான் எல்லாரும் மன்னிக்கிறேன், எல்லாரும் நேசிக்கிறேன், எனக்குள்ள கசப்பு இல்லை, வேதனை இல்லை, நான் அன்பாக இருக்கிறேன். ஆமீன். என்ன இச்சைகள் அழிக்கப்படுகிறது, பரிசுத்தமாக இருக்கிறேன். ஏன்னா உள்ளான மனுஷன் பலனடைகிறான், புறம்பான மனுஷன் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். நாளுக்கு நாள் நம்முடைய புறம்பான மனுஷன் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். உங்களுடைய விசுவாச அறிக்கையில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை நான் சொல்லி, நாம் தேவனுடைய பிள்ளை. ஆமேன், ஸ்தோத்திரம். தேவன் எனக்குள்ளே தங்கியிருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஒரு ஆமீன். எனக்குள் இருக்கிற பிசாசின் கிரியைகள் என்ன செய்யப்படுகிறது? அழிக்கப்படுகிறது. இதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். எனவே என்னால் பாவம் செய்ய முடியும். அப்போ பிசாசின் கிரியை அழிக்க, இது ஒவ்வொரு நாள் நடக்க வேண்டிய ப்ராசஸ். இது அறிக்கை பண்ணணும். அதோடு இன்னும் அறிக்கை பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, எனக்குள்ளே இருக்கிற இயேசு வளர்கிறார், நான் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அது அப்படி வரும்போது என்னை காண்கிறவர்கள் என்னை எல்லாம் பார்ப்பது இயேசுவை பார்ப்பார்கள். இல்லைன்னா இவங்க சர்ச்சுக்கு பைபிளும் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறா, ஆமேன், சோதர், ஆனால் ஒரு மாற்றம் இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? புறம்பான மனுஷன் என்ன செய்யலை? அழியலை. உள்ளான மனுஷனுக்கு என்ன கொடுக்கலை? உணவு கொடுக்கலை. உள்ளான மனுஷன் உணவு கொடுத்தாதானே பலனுள்ளவனாக மாறுவான். ஹலோ சத்தமாக ஆமே. அப்போது இந்த ஜப நாட்களில் நம்ம அந்த ஆவிக்கிற அனுபவத்தை பெற என்ன நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லுங்கள். உள்ளான மனுஷனுக்கு என்ன கொடுத்து கொண்டே இருக்கிறோம்? வெரி குட். உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உள்ளான மனுஷன் பலப்படுகிறான், புறம்பான மனுஷன் அழிக்கப்படுகிறான். அதாவது என்னுடைய ஜென்ம சுபாவம் அழியுது, ஜென்ம மனுஷன் அழிக்கப்படுகிறான், என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, என்னுடைய சுபாவங்கள் மறுரூபமாக்கப்படுகிறது, ஆவியின் கனிகள் என்னிடத்திலிருந்து என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமேன். மணி 1 ஆயிற்று. நான் இன்னும் ஒரு 4 அணம் சொல்லணும். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறேன். அதை ஓப்பன் பண்ணேன்னா இன்னும் எனக்கு ஒரு 1 சொன்னாலுமே 10 நிமிஷம் வேணும். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒரு 3/4 மணிக்கு இதில் ப்ரேயர் பண்ண வச்சனால ஓகே, சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுவோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னொன்று இதோட சொல்கிறேன், நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்போது ஸ்தோத்திரம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பலனடைந்து கொண்டே இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமே. கர்த்தர் இந்த அனுபவங்களை நமக்கு இன்னும் தருவாராக. ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்துக்குள்ளே செல்லுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அடுத்து நான் இதோட சொன்னேன், அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். கொலோசையர் 1:11. அப்போ உள்ளான மனுஷனுக்கு உணவு கொடுக்குறோம். ஆமேன், ஸ்தோத்திரம். கொலோசையர் 1:11 வாசிங்க. எல்லா பொறுமையும் உண்டாவதற்கு வல்லமையின்படி, அண்டலன்றபடி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்பட உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்போது ஒன்று, உள்ளான மனுஷனுக்கு நாம் கொடுக்குற உணவு திரும்ப பெற வேண்டிய ஆவிக்கிற அனுபவங்கள் என்பது. ரெண்டாவது என்னுடைய உள்ளான மனுஷனன் பலனடைந்து கொண்டே இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது எதால் பலனடைகிறான்? வல்லமையால் பலனடைந்து கொண்டே இருக்கிறான். எதால் பலனடைந்து கொண்டு இருக்கிறான்? சத்தமாக சொல்லுங்க. வல்லமையால். அப்படின்னா என்ன பாஸ்டர்? ஒரே வேர்டு, சாத்தானால உங்களை ஜெயிக்க முடியாது. புரிகிறவங்க ஆமே. ஏன்னா உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? இப்போ பலனடைகிறான். வெளியே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு உள்ளான மனுஷனு பலன் இல்லைன்னா சாத்தான் ஈஸியாக சப்பி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான், விளை வைப்பான். இப்போ உள்ளான மனுஷன் பலன் நடக்கிறான். இங்கே தீ எரிஞ்சிட்டு இருக்கு, பவர்ஃபுல்லாக இருக்கிறோம், பார்க்குறான், கிட்ட போனாலே எரிஞ்சு நம்ம சாம்பலாயிரும். ஏன்னா உள்ளான மனுஷன் அவ்வளோ பலனாக காணப்படுகிறான்.
ஹலோ, காது கேட்கல? எத்தனை பேர் இதற்காக ஏங்குகிறீங்க? ஆமேன். உள்ளான மனுஷன் அதான் அந்த வேடம் வல்லமையாக பலப்பட்டான்னா அவனால் சத்துருவை அந்த மனிதனை ஜெயிக்கவே வீழ்த்தவே முடியாது. ஏன்னா இவன் பலசாலி. இவன் யார் இருக்கிற சொல்லுங்க? பலசாலி. இப்படி சொல்கிறேன், கோலியாத்து சாத்தானும் தாவீது ஆண்டவருக்கும் ஒப்புமையாட்டு கூட சொல்லலாம். வெள்ளி புறம்பான மனுஷனை ஒப்பிட்டா யார் பலசாலி? கோலியாத்து. ஆனால் உள்ளான மனுஷனை ஒப்பிட்டா யார் பலசாலி? தாவீது. இந்த உள்ளான மனுஷனுக்கு ஏற்றார் போல தான் கோலியாத்து. அவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், நீ நிந்திக்கிற இயேசு நாமத்தில் நான் என்ன செய்கிறேன், இனி எனக்கு உருவத்தையும் பலத்தையும் பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னோட உள்ளான மனுஷனில் யார் பலசாலின்னு போட்டி போட்டு பார்த்தா நீ வட்ட பூஜ்ஜியம், நான் 100% பலசாலி. இந்த பலத்துக்கு முன்னாடி என்ன சொல்ல, கோலியாத்தே நீ என்னை ஜெயிக்க முடியாதுன்றல்ல, நீ என்னை நெருங்கவே முடியாது. கோலியாத்து தாவீது நெருங்கினானா சொல்லுங்க? நெருங்க முடிஞ்சா இல்லை. கிட்ட வர ஆணுக்கு குறைச்சிட்டு நாய் குறைச்சிட்டு வர்ற முன்னாடியே கல் பதம் பார்த்து சுருண்டு விழுந்தானோ அப்படின்னு இப்படி சுருண்டு. சின்னதில் நாங்கள் பிள்ளைகளை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சது வித்து என்னையும் சேர்த்து அடிமைப்படுத்தி வைத்த குழந்தைகளை சக்திமான் ஒன்று உண்டு. சோத்திரம். அது தெரியுமான்? சண்டே இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை 12:15 ஏதோ சர்ச்சை கட்டடிச்சிட்டெல்லாம் ஓடும். சோத்திரம். சக்திமான் அப்படி சுருண்டு விழுந்த மாதிரி, சக்திமான் சுற்றுற மாதிரி சுத்திருப்பான். எனக்கு ஹர்ன்னு சுற்றுறான், கீழே விழுந்தான். புறம்பான மனுஷனில் பலன் கோலியாத், ஆனால் உள்ளான மனுஷனில் பலசாலி தாவீது. உள்ளான மனுஷனில் ஒருவன் பலனாக இருந்தால், புறம்பான மனுஷன் பலசாலியாக இருந்தால் கூட உள்ளான மனுஷனில் பலசாலியாக இருக்கிறவனை புறம்பான மனுஷனால் ஒன்றும் செய்யவே முடியாது. அப்போது இந்த ஜப நாட்களில் நம்ம உள்ளான மனுஷன் உணவு மட்டும் கொடுக்கல, உள்ளான மனுஷனை வல்லமையினால் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். என்னுடைய ஃபெய்த் என்னன்னா, சத்துருவை நம்ம ஜெயிக்கணுன்றதல்ல, சத்துரு நம்மக்கிட்ட நெருங்கக்கூடாது என்பதல்ல. என்னோட ஃபெய்த்துன்னா மனோஜுக்கு பேரை கேட்டாலே பாதாளம் நடுங்கணும். உங்களுக்கு பொறாம தான், பரவாயில்ல, சோத்திரம். மனோஜ் மைக்கை எடுக்கிறான்னாலே பாதாளம் நடுங்கடே. அந்த குண்டம் பைக் எடுக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ சோத்திரம் போடுவோம். நம்மளால் இருக்க அந்த லெவலில் நம்ம இருக்கணும். சோத்திரம். உங்களையும் சேர்த்துட்றேன், நீங்கள் பொறாமப்படிய கொஞ்சம் பேர் முழங்காலனுக்கு ஆரம்பித்தாச்சு. உறங்கி கைத்தட்ட. சோத்திரம். ஹல்லேலூயா. ஓகே, கைத்தட்ட ஆரம்பித்தாச்சு, பாட ஆரம்பித்தாச்சு. இனி நம்ம இந்த ஊரில் என்ன செய்ய முடியாது. வா, பேக்கிங் பண்ணு, மூட்டையெல்லாம் கட்டு ஓடுவோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். இயேசு கதனையுடைய நாட்டில் கால் வைத்த போது பிசாசு வந்துட்டியா வந்து பாதத்தில் விழுந்தது. அந்த இயேசு நமக்குள்ளே இருக்கிறாருன்னா நம்மை கண்டு சாத்தான்கள் நடுங்கோ. ஹல்லேலூயா. இதுக்கடையில் சில மூத்த விசுவாசி வந்து சாட்சியும் வேற ஜோபக்கு பாஸ்டர் பிசாசு என்ன போட்டு அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான். நீ விசுவாசியே கிடையாது. முதல்ல உள்ளான மனுஷனில் என்ன இல்லை, பலன் இல்லை. உள்ளான மனுஷன்ல இந்த ஜப நாட்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. நீங்கள் ஆவிக்குரிய அனுபவங்கள் பெற சில கிருபைகள் வெளிப்பட, வரங்கள் வெளிப்பட, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நடந்து கொண்டு இருக்குன்னா, என்னோட உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறான். சத்துரு பேரை கேட்டாலே நடுங்குவோம். இதுதான் ஆவிக்குரிய அனுபவம். 2 சொன்னேன். ஒன்று, என்னோட உள்ளான மனுஷனுக்கு நான் கொடுக்குற உணவு. 2வது, அவன் வல்லமை என்ன செய்து கொண்டிருக்கிறான், பலன் அடைவன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களை சொல்கிறேன், புகழ்ந்து சொல்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப பலசாலியை கொண்டு இதில் கொண்டு விட்டு நீ முழங்காலன்னு கைத்தட்டு ஆறாதுன்னு சொன்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே அவனால் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அவன் முதல்ல ஒரு பில்லர் ஊணுவான், அடுத்த 2 பில்லர் ஊணுவான், அடுத்து உட்காந்துருவான். ஆனால் உள்ளான மனுஷனில் நம்ம பலன் அடைகிறவர்கள் 3/4 மணிக்கூறும் கை தட்டிக்கிட்டே இருப்பணும், நேர் முழங்கால நின்று.
இதே உங்களால் ப்ரெசன்ஸ் அனுபவிக்க முடியாட்டாமல் நிற்க முடியுமா முழங்கால? வாய்ப்பில்லை. இதுதான் இந்த பலன், உள்ளானமன். சில ஃபாஸ்டிங் நானே பொறுக்க முடியாமல் சொல்லியிருக்கேன், உட்காந்துருங்க அப்படின்னு. கைத்தட்டு 3 கைத்தட்டு தட்டும் போதே கை வலிக்க ஆரம்பிச்சு. இங்கே உதறணும். அதில் இங்கே பார்த்தா கை வெடித்தாலும் கைத்தட்டு என்ன செய்யாது. இது எதனால் உண்டாகிறது? உள்ளான மனுஷன் என்ன அடைந்து கொண்டு இருக்கிறான், இதனால நிற்க முடியுது. ஹலோ, புரிகிறவங்க? ஆமே. நான் இனி அடுத்த 2 உண்டு, அதை ஓப்பன் பண்ணேன்னா டைம் எனக்கு இன்னும் வேணும். மணி 1:05 தாண்டிட்டு. ஹலோ, பிரைஸ்லாம். எனவே இந்த அனுபவங்களை தருவாராக. காலையில் வர்றவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு வரணும், ஜபத்தோடு வரணும். ஆண்டவர் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டார். சில அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன். சில கூட்டங்கள் பகல் செக்ஷன் முடிக்க முடியாத அளவில் ப்ரெசன்ஸ் நிரம்பும். நான் விசுவாசிக்கிறேன். உங்களை பார்த்து வீட்டுக்கு போங்கன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தந்தாலும் உங்களால் போக இப்படி பாஸ்டர் 10 நிமிஷம் கூட உட்காந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவில் ப்ரெசன்ஸ் உங்களை மூடும். அந்த அனுபவத்தை இந்த ஜப நாட்களை கருத்தை தருவாராக. என்னெல்லாம் நம்ம பரணம் அப்படின்றத நம்ம இனி கவனிப்போம். எல்லாரும் கண்களை மூட 1 நிமிடம். திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா, எஜமானனே என் ராஜனே. சொல்லுங்க, எஜமானனே என் ராஜனே, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க பிள்ளனா நானேன் கலங்கணும். எஸ், அபிஷேகித்தது நீ நடத்தி செல்வி. ஆண்டவரே, இந்த ஜப நாட்களில் எங்கள் உள்ளான மனிதனுக்கு நாங்கள் உணவு கொடுப்போம். நாங்கள் பெறுகிற ஒவ்வொரு அனுபவங்களும் உணவு அப்பா. 2வது, அது வல்லமையால் அவன் பலனடைவான். சத்துருவை நாங்கள் ஜெயிப்போம். பாவத்தை எதுவும் எங்களை வீழ்த்த முடியாது. நாங்கள் எல்லாவற்றை வீழ்த்துவோம். அடியாண்ட உள்ளான மனுஷன் பலனடையட்டும். ஆமேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுடைய இங்கே இருக்கிற பிள்ளைகளோட உள்ளான மனுஷன் பலனடைவானாக. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் சிலதை ஓப்பன் பண்ண விட்டீர், அனுபவிக்க செய்தீர். நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெஸ்ட்டாக இன்றைக்கி இந்த ஜெபத்தை நடத்தி தந்தீர். தேங்க்யூ ஃபாதர். நீ இவ்வளோ ஒவ்வொரு செக்ஷனும் பயங்கரமாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் தியானிக்கிற செக்ஷனாக அல்ல, அனுபவிக்கிற செக்ஷனாக இருக்கட்டும். நீ தான் இந்த டாப்பிக்கை தந்தீங்கப்பா. நீங்கள் தான் இந்த டாப்பிக்கை தந்தீர். இதில் என்ன செய்ய விரும்புகிறவர் செய்யும், தொடர்ந்து ஆளுகை செய்யும். இந்த ஜெப நாட்கள் நாங்கள் அறிகிறதல்ல, அனுபவிக்கணும். மற்றோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார் என்று நாங்கள் சொல்லலை, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார் என்று கர்த்தர் சொல்ல வைப்பீரா. எங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லணும்ப்பா, இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார் என்று. இது நடக்கும், நடந்தே ஆகும். நீர் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறீர், கிளைமேட்டை சேஞ்ச் ஆக்கி விட்டுருக்கிறீர். இனியும் புதியவர்கள் இதற்குள்ளே வருவார்கள். அப்படியே செய்யும். மாலை செக்ஷனை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சந்தோஷமாக போயிட்டு வாங்க.